வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 8ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அங்கமான சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரியின் கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் திரு ரிச்சர்ட் சர்ச்சில் அவர்கள் நமது அண்ணா சமுதாய வானொலி மூலம் கடந்த 7ஆம் பாகத்தின் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் அதன் நன்மைகள் குறித்து விளக்கமளிக்க உள்ளார். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு பி குமரேசன் அவர்கள் மற்றும் நமது அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறையை சேர்ந்த திரு சசிகுமார் மற்றும் மாணவிகள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே இந்திய கோழிகளுக்கு தாய்மை பண்பு அதிகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் கிட்டத்தட்ட 100-200 கோழிகளை கமர்ஷியலாக ஒன்றா வளர்க்கும் பொழுது நேச்சுரல் ப்ரூடிங், அதாவது இயற்கை முறையில் அடைக்காக்கிறது அப்படின்றது எப்படி சார் சாத்தியம்? அதற்கு வேறு ஏதாவது முறைகள் இருக்கா சார்? கமர்ஷியலாக வளர்க்குறப்ப நீங்கள் உங்களுக்கு இயற்கை முறையில் அடை காக்கிறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா நீங்கள் முட்டை செயற்கை, அதாவது இன்குபேட்டர் முறையில் தான் நீங்கள் பொரிக்க வைக்கிறீங்க. இயற்கை முறையில், அதாவது தாய்க்கோழி அடைக்கோழி வச்சு நீங்கள் குஞ்சுகளை உற்பத்தி செய்கிறப்போ அந்த குஞ்சுகள் பொரித்த உடனே இந்த தாய்க்கோழிகள் குஞ்சுகளை ப்ரூடிங், அதாவது தன்னோட உடல் வெப்பத்தை கொடுத்து குஞ்சுகளை பராமரிக்கும். நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கோழிகள் தாய்க்கோழிகள் அப்படி உட்காந்துக்கும். இந்த கோழி குஞ்சுகளெல்லாம் அதோட இறகுக்கு அடியில் போய் அந்த தாய்க்கோழியோட உடல் வெப்பத்தை எடுத்துக்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூடிங் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம செயற்கையாக இன்குபேட்டர் மூலமாக குஞ்சுகளை உற்பத்தி செய்கிறப்போ நம்ம செயற்கை முறையில் ப்ரூடிங் செய்யணும். இதுக்காக நம்ம குண்டு பல்பு யூஸ் பண்ணலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட் அப்படிங்கிற அளவில் நம்ம குண்டு பல்பு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 60 கோழி குஞ்சுகள் இருக்குன்னா 60 வாட் பல்பு ஒன்று போதுமானது. அது மட்டும் இல்லை, இதை சுற்றி இந்த நம்ம ப்ரூடிங் செய்யக்கூடிய ஏரியாவை சுற்றி அட்டை இல்லாட்டி மெட்டல் ஷீட்டு, தகர ஷீட்டால் 1 அடி உயரத்துக்கு வட்டமாக நம்ம ஒரு தடுப்பு ஏற்படுத்துறதுனால இந்த கோழி குஞ்சுகள் இந்த பல்பு விட்டு அகன்று போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஸோ இது நம்ம ஒரு 3 வாரம் கொடுக்கணும். இந்த ப்ரூடிங் அப்படிங்கிறது 3 வாரம் கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த கோழி குஞ்சுகளுக்கு சூடு தேவைப்படாது. அதுவே தன்னோட உடல் வெப்பநிலையை பராமரிக்க ஆரம்பிச்சிடும். வெளிப்புற சூடு தேவைப்படாது. ஸோ அதுக்கு பிறகு ஒரு 6 வாரம் வரைக்கும் கோழிகளை நம்ம கொட்டைக்கு உள்ளாலே விட்டு வளர்க்குறது நல்லது. ஆனால் இளங்குஞ்சுகளை வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பினோம்னா காக்கா, பருந்து, இந்த மாதிரி பறவைகள் இல்லாட்டி பாம்பு, இந்த மாதிரி இதனால் இழப்புகள் ஏற்படும். அதனால் சுமார் 6 வாரத்துக்கு அப்புறம் இந்த கோழி குஞ்சுகளை நம்ம வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். அது வரைக்கும் கொட்டகையில் தான் வளர்க்கணும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு 3 வாரம் மட்டும் சூடு கொடுக்கணும். சரி, அந்த ப்ரூடிங் பீரியடில் அந்த கோழி குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குங்களா, இல்லை அதுக்கு இந்த கோழிகளுக்கு கொடுக்குற உணவே போதுங்களா? கோழிகளுக்கான தீவனத்திலே பல தீவனங்கள் வருது. குஞ்சுகளுக்கான குஞ்சு தீவனம் இருக்குது. வளர்கோழி, அதாவது 8 வாரத்திலிருந்து முட்டையிடுற பருவம் வரைக்கும் ஒரு 20 வாரம் வரைக்கும் வளர்கோழி தீவனம் கொடுப்பாங்க. முட்டையிட்டு ஆரம்பித்த பிறகு முட்டைக்கோழி தீவனம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு தீவனத்துலேயும் ஊட்டச்சத்துகள் வேறு வேறு அளவில் இருக்கும். முட்டைக்கோழிகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவு கால்சியம் இருக்கும். அதனால் இந்த பொரித்த குஞ்சுகளுக்கு குஞ்சு தீவனம் கொடுக்கணும். இதுக்கு இங்கே 6 வாரம் வரைக்கும் நம்ம குஞ்சுகளை வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்புறதில்லை. ஸோ அதனால் இந்த கோழி குஞ்சுகளுக்கு முழுமையான குஞ்சு தீவனம் கண்டிப்பாக கொடுக்கணும். பல பண்ணையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, வெறும் தானியங்கள் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இதனால் ஒரு சமச்சீரற்ற ஒரு அதுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுனால கோழி குஞ்சுகளில் நிறைய ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் ஏற்படும். ஸோ அதனால் ப்ரூடிங் பீரியட்லையும் அதுக்கு பிறகு ஒரு 6 வாரம் வரைக்கும் நம்ம கொட்டகையில் வளர்க்குறப்ப கண்டிப்பாக குஞ்சு தீவனம் கொடுக்கணும். சார், இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நம்ம கோழிகளை வளர்க்கும் பொழுது அதனோட கழிவுகளை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நம்ம அதை அகற்றணும், அப்புறம் அதை எப்படி நம்ம உரமாக பயன்படுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஆழ்குளத்தை நம்ம
ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து நம்ம உரமாக பயன்படுத்தலாம். இந்த ஆழ்குளத்தை வந்து அகற்றிய பிறகு திரும்பவும் வந்து அந்த கொட்டகையை வந்து நல்லா சுத்தப்படுத்தி புதிய ஆழ்குளத்தை விரித்து அதில் வந்து திரும்ப வந்து நம்ம கோழிகளை வளர்க்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு முறை அகற்றி திரும்ப புதிய ஆழ்குளம் இடுறது போதுமானது. ஒரு சில பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆழ்குளம் அடியில் இடுறதில்ல, அந்த எச்சத்தை வந்து டெய்லி வந்து தண்ணி விட்டு க்ளீன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு தவறான முறை. இந்த முறைப்படி செய்யவே கூடாது. இதனால் வந்து நுண்ணுயிரி பாக்டீரியா தொற்று அதிகமாகும். ஆனால் ஆழ்குளத்தில் வந்து கோழி வளர்க்குறது வந்து ஆரோக்கியமான முறை. அதனால் வந்து ஆழ்குளம் போடணும் கண்டிப்பாக. இந்த ஆழ்குளத்தை வந்து 6 மாதம் வரைக்கும் தாராளமாக அதே ஆழ்குளத்தில் கோழிகளை வளர்க்கலாம். 6 மாதம் ஆகிறப்ப வந்து அதோட உயரம் அதிகமாகும். நம்ம 2 இன்ச்சு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இன்ச்சு 5 சென்டிமீட்டர் ஆழ்குளம் போடுறோம். எச்சமும் அதில் விழுந்து கலக்கிறதுனால உயரம் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இன்ச்சு உயரத்தில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆழ்குளத்தை மொத்தமாக அகற்றி உரமாக பயன்படுத்தலாம். கொட்டகையை க்ளீன் பண்ணி புதிய ஆழ்குளம் விரித்து கோழிகளை வளர்க்கலாம். இல்லை, அந்த ஆழ்குளத்தை நம்ம வந்து 6 வாரம் கழித்து எடுத்து உரமாக பயன்படுத்தலான்னு சொன்னீங்க. அது உடனடியாக பயன்படுத்தலாமா? அதுக்கு கால அளவு ஏதாவது இருக்குதுங்களா? அதில் நச்சுகள் ஏதாவது கலந்துருக்குமா? நச்சுகள் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆழ்குளத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து யூரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மற்ற உயிரினங்களில் வந்து அதோட சிறுநீர் வழியாக யூரியா வெளியாகும். ஆனால் இந்த கோழிகளில் வந்து அது யூரிக் ஆசிடாக வரும். இந்த யூரிக் ஆசிட் ஃபெர்மெண்ட், அதாவது நொதிப்பு தன்மை அடைகிறப்ப வந்து அதுலேருந்து வெப்பம் வெளியேறும். பொதுவாக இந்த எச்சங்கள் வந்து ஆழ்குளத்தில் விழுறதுனால அது வந்து கம்போஸ்ட் ஆயிரும் அப்போவே. ஸோ அதனால் வந்து சேமித்து வச்சு தான் நம்ம பயிர்களுக்கு போடணும்னு கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி தெளித்து குவியலாக குவிச்சு ஒரு 2 வாரம் வச்சுருந்தோம்னா அது வந்து இன்னும் கம்போஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து அதோட இந்த மெனூரியல் வேல்யூ, அந்த உர மதிப்பு வந்து அதிகமாகும். ஸோ ஒரு 2 வாரம் நம்ம வச்சுருந்து அதுக்கு பிறகு பயிர்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து இந்த யூரிக் ஆசிடோட தாக்கம் குறையும் பயிர்களுக்கு. இதனால தான் வந்து உடனே வந்து நம்ம பயிர்களுக்கு போட்டோம்னா பயிர் வந்து அழுகி போகும். சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மீன் பண்ணை, மீன் குளம், இதில் வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து கோழி வளர்க்குறோம். இப்போ அந்த கோழிக்கு இப்போ வெள்ளை கழிச்சல் நோய், இந்த மாதிரி நோய் வரும்போது அந்த எச்சம் வந்து கீழே மீன் குளத்தில் விழும்போது மீன் ஏதாவது பாதிக்கப்படுமா சார்? அதாவது கோழியையும் மீனையும் பாதிக்கக்கூடிய காமனான நோய் கிருமிகள் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து கோழிக்கு வந்து ஏதாவது நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய கழிவில் வரக்கூடிய அந்த நோய் கிருமிகள் வந்து மீன்களை பாதிக்காது. ஆனால் மீன்களை பாதிக்கக்கூடிய நோய்கள் வந்து கோழிகளை பாதிக்கிறது இல்லை. கோழிகளை பாதிக்கிற நோய்கள் வந்து மீன்களை பாதிக்கிறது இல்லை. அதனால வந்து எந்த ஒரு பயமும் தேவை இருக்காது மக்களுக்கு. நன்றி சார். இப்போ இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கோழி பண்ணையில் இருக்கும்போது இதுக்கு ஏதாவது நோய் தடுப்பு முறைகள் ஏதாவது பண்ணணுங்களா? கண்டிப்பாக. முக்கியமாக வந்து ராணிக்கெட் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கழிச்சல் நோய் பல இடங்களில் வந்து கோழி அம்மை நோயும் பரவலாக காணப்படுது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தடுப்பூசி கொடுக்கணும். ராணிக்கெட் நோய்க்கு பார்த்திங்கன்னா F1, லசோட்டா, R2B, K இந்த மாதிரி நிறைய தடுப்பு ஊசிகள் இருக்குது. அந்தந்த வயதில், அதாவது முதல்ல வந்து ஒரு 7 நாட்களில் கொடுப்பாங்க, அப்புறம் 28 நாள், அப்புறம் வந்து 8 முதல் 10வது வாரம், அப்புறம் வந்து சுமார் 20 வாரத்தில் வந்து தடுப்பூசி கொடுக்கணும். ராணிக்கெட் நோய்க்கான தடுப்பூசி கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் லசோட்டா தண்ணியில் வைக்கலாம். இல்லாட்டி R2B இல்லாட்டி K தடுப்பூசிகளை வந்து ஊசி மூலம் இறக்கையில் கொடுக்கலாம். சார், இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்க்கறதுனால எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது சார்? இந்த ஒருங்கிணைந்த முறையில் கோழிகள் வளர்க்குறதுனால பல நன்மைகள் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த கோழிகளோட எச்சம் மண்ணில் விழுறதுனால மண் வளம் அதிகமாகுது. இன்னொன்று வந்து இந்த கோழிகள் வந்து மண்ணை கிளறதுனால மண்ணில் வந்து காற்றோட்டம் அதிகமாகுது. மழை காலங்களில் வந்து மழை நீர் நேரடியாக மண்ணுக்குள்ளால் செல்வதற்கும் ஏதுவாகுது. கோழிகளுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறை மூலம் வளர்க்குறப்போ அதிலிருந்து விடக்கூடிய பழங்கள், சருகுகள்லேருந்து வரக்கூடிய புழுப்பூச்சிகள் இதெல்லாம் வந்து கோழிக்கு உணவாக பயன்படுது. இதனால் வந்து கோழிகளை வந்து இந்த மாதிரி தோட்டங்களில் வந்து நம்ம ஒருங்கிணைந்து வளர்க்குறப்போ ஆண்டு முழுவதும் வருவாய் கிடைக்கும். இப்போ பணப்பயிர்கள் நம்ம வந்து பயிரிடுறப்போ ஒரு சில சீசனில் மட்டும்தான் அதில் வருமானம் கிடைக்கும். ஆனால் இந்த கோழிகளை வந்து நம்ம ஒருங்கிணைத்து வளர்க்குறப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய முட்டை உற்பத்தி ஆண்டு முழுவதும் கிடைக்குது. ஸோ அதனால் ஆண்டு முழுவதும் வருவாய் கிடைக்கும். சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது கோழிக்கு எவ்வளோ ஆயுட்காலம் இருக்குது சார்?
இப்போ வந்து 10 கோழிக்கு ஒரு சேவல்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சேவலோடைய ஆயுட்காலம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் இருக்குன்னு அந்த சேவல்னா, ஆனால் அந்த சேவல் அந்த 5 வருஷத்துக்கு இனப்பெருக்க சக்தியை வச்சுருக்குமா? நல்ல கேள்வி. பொதுவாக கோழிகளுக்கு வந்து ஆயுள் காலம் ஒரு 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து வணிக ரீதியாக வளர்க்கக்கூடிய லெகான் கோழிகள் எல்லாம் பொதுவாக ஒரு வருஷம் இல்லாட்டி 1.5 வருஷம் தான் வச்சுக்கிறாங்க. அதாவது 72 வாரம் முதல் 100 வாரம் வரைக்கும் வச்சுருக்கிறாங்க வணிக ரீதியாக வளர்க்குறப்போ. ஆனால் நாட்டுக்கோழிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக 5 வருடம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பண்ணையாளர்கள் அவங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து அவங்ககிட்ட வந்து 12-15 வருடங்களான கோழிகள் கூட நல்ல முறையில் முட்டையிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட நமக்கு சொல்கிறாங்க. அதனால் வந்து நாட்டுக்கோழிகளோட ஆயுள் காலம் 5லேருந்து 10-15 வருடங்கள் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இந்த சேவல் கோழிகளோட இனப்பெருக்க திறன் வந்து வயசானா குறையுமா அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பொரிக்க வைக்கிறதுக்கான அடைமுட்டைகளை உற்பத்தி செய்கிறப்போ இந்த சேவல் கோழிகளை வந்து ஒரு 3 வருட வயசு வரைக்கும் பயன்படுத்தலாம் மேக்சிமம். அதுக்கு பிறகு வந்து இந்த சேவல் கோழிகளை மாற்றுறது நல்லது. அப்போ தான் வந்து நமக்கு அதிக பொரிப்பு திறன், அதாவது கருவுறு திறன் உடைய முட்டைகள் கிடைக்கும். சார், சேவல்களை 3 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம மாற்றணும்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல் பெட்டை கோழிகளையும் மாற்றணுமா? பெட்டை கோழிகள் பொதுவாக வந்து ஒரு 5 வருடம் வரைக்கும் வந்து நல்ல முட்டை உற்பத்தி இருக்கும், நல்ல பொரிப்பு திறன் இருக்குது. அதோட உற்பத்தி திறனை பொறுத்து தான். இப்போ ஒரு சில கோழிகள் வந்து வயசாகிறப்ப வந்து அதோட உடல் பருமன் அதிகரித்து முட்டை உற்பத்தி குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அந்த கோழிகளை வந்து மாற்றணும். மற்றபடி நல்ல உற்பத்தி திறன் இருக்கிறப்ப வந்து அது 3 வருடங்களாக இருக்கலாம், 5 வருடங்களாக இருக்கலாம், 7 வருடங்களாக இருக்கலாம். நல்ல உற்பத்தி திறன், நல்ல பொரிப்பு திறனோட நல்ல உற்பத்தி திறன், முட்டை உற்பத்தி திறன் இருக்கிறப்ப நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். சார், சமீப காலமாக நாட்டுக்கோழிகளுக்கும் அதனோட முட்டைகளுக்கும் எவ்வளவு டிமாண்ட் இருக்குது சார்? மேலும் இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கான வருமானத்தை கொடுக்கும்? கண்டிப்பாக வந்து சமீப காலங்களில் இந்த நாட்டுக்கோழி முட்டை இதற்கான தேவை அதிகமாக இருக்குது. நிறைய கன்சியூமர்ஸ் பயனாளிகள் இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி இறைச்சி வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. இப்போ வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒயிட் லெகான் முட்டைகள் இப்போ 6 ரூபாய் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டைகள் 15 ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. பிராய்லர் கோழிகள் கிலோ 200 ரூபாய் இறைச்சி விலை அப்படின்னா நாட்டுக்கோழிகள் இறைச்சி வந்து 600 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ வணிக ரீதியாக உற்பத்தி பண்ணக்கூடிய இறைச்சி மற்றும் முட்டைகளை விட இந்த மாதிரி நாட்டு கோழிகள் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய உற்பத்தி பொருட்களோட விலை வந்து 2.5 முதல் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இதோட தேவையும் அதிகமாகுது, உற்பத்தியும் இப்போ அதிகமாக இருக்குது. விலங்கின கணக்கெடுப்பு, லைஃப் ஸ்டாக் சென்சஸ் அப்படிம்பாங்க, கால்நடை கணக்கெடுப்பு 2012 செஞ்ச கணக்கெடுப்புக்கும் 2019 செஞ்ச கணக்கெடுப்புக்கும் இடையில் இந்த நாட்டுக்கோழிகள் எண்ணிக்கை வந்து 40% அதிகமாக இருக்குது. இது பண்ணை கோழிகளோட எண்ணிக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நாட்டுக்கோழிகளோட எண்ணிக்கை வந்து மிக அதிக அளவில் வந்து அதிகமாக இருக்குது. இது எதை காட்டுதுன்னா இந்த நாட்டுக்கோழியிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களுக்கான தேவையும் தேடலும் அதிகமாக இருக்குங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்துது. சார், இந்த குஞ்சு கோழிகளுக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை தீவனம் கொடுக்கணும் சார்? பொதுவாக வந்து நம்ம குஞ்சுகளுக்கு வந்து தீவனம் கொடுக்குறப்ப எப்போவுமே வந்து அந்த தீவன பாத்திரத்தில் தீவனம் இருக்கணும். ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு நாளைக்கு 2 முறை அப்படிங்கிற அளவில் வந்து தீவன பாத்திரத்தை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனால் அந்த தீவன பாத்திரத்தில் எப்போவுமே தீவனம் இருக்கணும். குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணுறது தினமும் 2 முறை ஃபில் பண்ணால் போதும். காலையில் 1 முறை, ஈவினிங் 1 முறை. ஆனால் அந்த தீவன பாத்திரத்தில் எப்போவுமே தீவனம் இருக்கணும். ஓகே சார், நன்றி. விவசாயி வந்து புதுசாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் கோழி வளர்க்கணும்னு முடிவு செய்த பிறகு இந்த கோழி குஞ்சுகளை எங்கே வாங்கலாம் சார்? அதுக்கு ஏதாவது விற்பனை நிலையங்கள் இருக்குதா? நம்ம பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாதவரத்தில் இருக்கக்கூடிய கோழியின ஆராய்ச்சி நிலையம், இங்கே வந்து பல மேம்படுத்தப்பட்ட கோழிகள் இருக்குது, சிறுவிடை கோழிகள் இருக்குது. அங்கேருந்து ஒரு நாள் குஞ்சுகள், பெரும்பாலும் ஒரு நாள் குஞ்சுகள் வாங்கலாம். இது தவிர ஓசூரில் கோழியின அறிவியல் கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கல்லூரியிலையும் பல மேம்படுத்தப்பட்ட கோழியின குஞ்சுகள் இதெல்லாம் வந்து கிடைக்குது. இதுவும் பயன்படுத்தலாம். நிறைய பண்ணையாளர்கள் வந்து இப்போது சிறுவிடை கோழிகளை வந்து தாய்க்கோழி பண்ணைகளாக வச்சு குஞ்சுகள் உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரியலூர் பகுதியில் இந்த கோழி பண்ணைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்கி பயன்படுத்தலாம். இது தவிர இந்த பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசு நிறுவனங்கள் தவிர பல பிரைவேட் கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட சொனாலி, அப்புறம் கைரளி, இந்த மாதிரிப்பட்ட கோழிகளும் வந்து பண்ணையாளர்கள் வளர்க்குறாங்க.
இந்த மத்திய அரசு நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கோழி, நந்தனம் கோழி, அப்புறம் கிராமப்பிரியா, கிராமலட்சுமி, கிராமஸ்ரீ, கலிங்கா பிரவுன், நிர்பீக், உப்காரி, இந்த மாதிரி பல கோழி இனங்கள் வந்து மத்திய அரசு நிறுவனங்களாலையும் பல்கலைக்கழகங்களாலையும் கூட உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் எந்தெந்த பயிர்கள் செய்யும் விவசாயிகள் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை முன்னெடுக்கலாம் சார்? நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்த பண்ணை முறையில் வந்து கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்புகிறோம். அதனால் வந்து இந்த கோழிகளால் அங்கே வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடாது, ரொம்ப முக்கியம். அதனால் வந்து மர வகை பயிர்கள் வளர்க்குற இடங்களில் வந்து ரொம்ப சேஃபாக இந்த கோழிகளை வளர்க்கலாம். ஆனால் சின்ன பல பயிர்கள், முக்கியமாக வந்து இந்த கொய்யா தோட்டம், இதிலெல்லாம் நம்ம வளர்க்குறப்ப வந்து கீழே இருக்கிற கொய்யா பழங்களை வந்து கோழி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த கோழிகளை வளர்க்கணும். பெரிய மரங்களாக இருக்கக்கூடிய மாந்தோப்புகள், இல்லை முந்திரி தோப்புகள், தென்னந்தோப்புகள், இந்த மாதிரிப்பட்ட தோப்புகள்லையும் தோட்டங்கள்லையும் வந்து இந்த கோழிகளை வந்து ரொம்ப மிக எளிதாக ஒருங்கிணைத்து வளர்க்கலாம். இதுலேயும் வந்து முக்கியமாக நீர்ப்பாய்ச்சல், இரிகேஷன் இருக்கக்கூடிய தோட்டங்களாக இருந்தால் அந்த கோழிகளுக்கு இன்னும் அதிக மேய்ச்சல் கிடைக்கும். அந்த நீர்ப்பாய்ச்சல் இருக்கிறப்ப வந்து அந்த சருகுகளில் புழுப்பூச்சி உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கோழிகளுக்கு வந்து அதிக உணவு கிடைக்கும். சார், ஒரு விவசாயிக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வச்சிருக்கிறது மூலயமா எவ்வளோக்கு எவ்வளோ சேமிப்பு ஏற்படுது அண்ட் அது அவங்களுக்கு எவ்வளோ உதவியாகவும் முக்கியமாகவும் இருக்குது சார்? பல பண்ணையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் முந்திரி தோப்புகளில் கோழிகளை வளர்க்குறவங்க, அவங்களோட மெயின் கிராப் வந்து முந்திரியாக இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக அதில் கோழிகளை விட்டு வளர்க்க ஆரம்பித்த பிறகு, ஒருங்கிணைத்த பிறகு நிறைய பண்ணையாளர்கள் வந்து எங்களுக்கு இப்போ கோழி வளர்ப்பு தான் முக்கியமாயிருச்சு, ஏன்னா எங்களுக்கு இதில் நிறைய வருமானம் கிடைக்குது, ஆண்டு முழுவதும் வருமானம் கிடைக்குது. முந்திரியில் வந்து ஒரு சீசன் தான், ஒரு 2 மாதம் தான் வருமானம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ வந்து அதிக அளவில் வந்து கோழி உற்பத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். முந்திரி வளர்ப்பு நாங்களே பார்த்துக்கிறோம். கோழி உற்பத்தி, கோழி குஞ்சு உற்பத்தி, கோழி முட்டை உற்பத்தி வந்து நாங்களே சிரத்தை எடுத்து கவனிச்சிக்கிறோம். அதே நேரத்தில் வந்து முந்திரி அறுவடையை வந்து நாங்கள் வெளியே ஆட்களை வச்சு பயன்படுத்துகிறோம். முன்னால் வந்து முந்திரி பயிரிடுறது, முந்திரி அறுவடை செய்கிறது தான் எங்களுக்கு முக்கிய தொழிலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அதை வந்து மற்றவங்களை வச்சு பண்ணிவிட்டு கோழி உற்பத்தியை வந்து நாங்களே கவனிச்சிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கோழி உற்பத்தி வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணைகளில் ஒரு முதன்மை தொழில் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் இந்த நாட்டுக்கோழிங்கிறது வந்து விவசாயிகள் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் வந்து எல்லாரும் நாட்டுக்கோழிகளை தேடிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கான தேவைகளும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க இந்த மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்குல்ல சார், அந்த ஃபார்மர்ஸ்லாம் எங்கே கொண்டு போய் விற்கிறாங்க, அதை மக்கள் எங்கே போய் வாங்குறதுக்கான நிலையங்கள் அவங்களுக்கு எங்கே சார் இருக்குது? விற்பனை வந்து இப்போது பெரும்பாலும் இந்த மாதிரி கோழிகள் வளர்க்குறவங்க வந்து மதிப்பு கூட்டல் செஞ்சிடுறாங்க. அதாவது கருவுற்ற முட்டைகளாக உற்பத்தி செய்து இன்குபேட்டர் வச்சு குஞ்சுகளாக பொறிச்சு குஞ்சுகளாக விற்கிறாங்க. இப்போது பண்ணையாளர்கள் எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலம், அதாவது ஃபேஸ்புக்கு, மெயினாக ஃபேஸ்புக் மூலம் வந்து காண்டாக்ட் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. தேவைப்பட்ட பண்ணையாளர்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு நாள் குஞ்சுகளை வந்து பல ஊர்களுக்கு வந்து பஸ் மூலமாகவோ லாரி மூலமாகவோ பெட்டிகளில் அடைச்சி அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு நாள் குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து 12-15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே முட்டையை வந்து மதிப்பு கூட்டி குஞ்சாக உற்பத்தி செஞ்ச பிறகு 60 ரூபாய்க்கு நல்ல தரமான குஞ்சுகள் கிடைக்கிறது கூட ரொம்ப டிமாண்டாக இருக்குது, சிரமமாக இருக்குது. அதனால் வந்து பண்ணையாளர்கள் வந்து குஞ்சுகளாக உற்பத்தி செஞ்சு ஆன்லைன் உதவியில் அவங்களோட கன்சியூமர்ஸ், ஃபார்மர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு லாரி பஸ் மூலமாக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் வந்து வெவ்வேறு நாட்டுக்கோழிகள் வந்து இருக்குது. சில இடங்களில் வந்து இப்போது ஒரு ரொம்ப எலிவேஷன் இல்லாத, அதாவது மலை உச்சியும் இல்லாமல், அதாவது வெறும் கீழே மேடா மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்கிற ரேஞ்ச்லேயுமே வந்து கோழி வளர்க்குறது, இந்த ஃபார்ம் வச்சுருக்கிறது எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கோயம்புத்தூர் பக்கத்தில் அட்டப்பாடின்னு ஒரு இடம், அங்கே வந்து கோழிகள்லாம் வளர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் கோழி வளர்க்குறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குது, இல்லை என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது? கோழிகள் பொறுத்த வரைக்கும் இது எல்லா சூழ்நிலைக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு, அதிகமாக வந்து வெப்பநிலை இருக்கிற இடங்கள்லையும் வந்து கோழி வளரும். விவசாயத்துக்கு பயன்படாத நிலம் இருக்கிற இடங்கள்லையும் கோழியை வளர்க்க முடியும். ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்கள்லையும் வந்து கோழிகள் வளருது. ஸோ அதனால் மலை உச்சிகள்லையும் கோழிகள் வளரும். அதனால் வந்து கோழி வளர்ப்பு எல்லா பகுதிக்கும் உகந்த ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. மற்ற தொழில்களை கம்பேர் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் இதை பண்ணலாம். மற்ற விவசாயம் செய்ய முடியாத ஓர் நிலங்கள், இந்த நிலங்களில் கூட கோழி வளர்ப்பு செய்ய முடியும்.
இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த கோழிகளை எடுத்துட்டு போய் மறுபடியும் வளர்க்க முடியுமா சார்? ஒரு நாள் குஞ்சுகளை மட்டும் கிடையாது, முதிர்ந்த கோழிகளை கூட பண்ணையாளர்கள் விற்கிறாங்க, வாங்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கோழிகள் வந்து ஒரு நாள் தாராளமாக வந்து ட்ராவல் செஞ்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த அனுப்பி வைக்கிற நேரத்தில் வந்து குடிநீர் இல்லாட்டி வந்து தீவனம் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று அடைய முடியும். முக்கியமாக வந்து நைட் நேரங்கள் அனுப்புகிறாங்க, அதனால் வந்து அதுக்கு தீவனமும் தண்ணி எதுவும் தேவையில்லை, ஏற்றி விட்டுறாங்க, காலையில் இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துருது. தமிழ்நாட்டில் எங்கேருந்து எங்கே வேணாலும் கோழிகளை அனுப்புகிறாங்க, பெரிய கோழிகளையும் அனுப்புகிறாங்க. நன்றி சார். சார், நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான கோழிகள் வந்து சிறப்பான கோழியாக இருக்கும் சார்? நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிறுவிடை கோழிகள், பெருவிடை கோழிகள், நம்ம தமிழ்நாட்டு கோழி இனங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோழிகளை பற்றி ஆய்வு வந்து பெரிய அளவில் இது வரைக்கும் நடக்கலை. இப்போ சமீப காலமாக தான் கோழியின அறிவியல் துறை, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் கோழியின அறிவியல் துறையில் வந்து இந்த சிறுவிடை கோழிகளை பற்றி நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கிறோம். இந்த ஆய்வுகள் செஞ்சு ஆய்வு கட்டுரைகளும் வந்து நம்ம பிரசுரிச்சிருக்கிறோம். இந்த ஆய்வுக்கட்டுரைகளின் அடிப்படையில் இப்போ அடுத்த நிலையில் வந்து இந்த சிறுவிடை கோழிகளை வந்து ஒரு இனமாக அங்கீகரிக்கிறதுக்கு நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் கர்னாலில் இருக்குது, ஐசிஆரோட ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சோட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு நம்ம அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கணும். ஸோ அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கிறோம். இந்த அப்ளிகேஷன் நம்ம அங்கே அனுப்பின பிறகு அவங்க இதை பரிசீலித்து இந்த கோழி வந்து சிறுவிடை கோழி ஒரு தனி கோழியினமாக அங்கீகரிக்க உகந்தது அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா சிறுவிடை கோழியும் வந்து அந்த 21 கோழிகள் லிஸ்ட்டில் இருக்கிறதுல இதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கோழியினமாக சேர்க்கப்படும். சார், இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இந்த 21 வகையிலையும் இந்த இனத்துக்கு இனம் முட்டை விடுற கெப்பாசிட்டி வேறுபடுதுங்களா சார்? இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிக்கோபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தமான் கோழி இனம் வந்து அதிக முட்டையிடக்கூடியது. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஹரிங்கட்டா பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இனமும் அதிக முட்டையிடக்கூடியது. மற்றபடி ஒரு சில கோழி இனங்கள் சண்டைக்காக வளர்க்குறாங்க. முக்கியமாக வந்து அசீல், ஆந்திராவை சேர்ந்தது, காளகஸ்தி அப்படிங்கிற இனம், இதெல்லாம் வந்து சண்டைக்காக வளர்க்கக்கூடிய இனங்கள். ஸோ இந்த நாட்டுக்கோழி இனங்கள்லையும் முட்டை உற்பத்திக்காக, சண்டைக்காக வளர்க்கக்கூடிய கோழி இனங்கள் தனித்தனியாக இருக்குது. இது தவிர மற்ற கோழி இனங்கள் எல்லாமே டியூவல் பர்பஸ், முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் தான் வளர்க்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கோழி இனம் என்னது சார்? இது வரைக்கும் எதுவும் இல்லை. இந்த சிறுவிடை, பெருவிடை, கிளிமுக்கு கோழிகள், இதை பற்றி ஆய்வுகள் நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம், இப்போ தான் செஞ்சுருக்கிறோம். இதோட ஆய்வு முடிவுகளில் வச்சு நம்ம புதிய கோழி இனமாக அங்கீகரிக்கிறதுக்கு நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸில் வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இது அங்கீகரிக்கப்படும். நன்றி சார். நன்றி சார். இப்போ ஒரு குறு விவசாயி அது எவ்வளோ நாளைக்கு ஒரு பகுதியை அதை வந்து இறைச்சிக்கு அனுப்புறது, அது இறைச்சி மூலயமா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு கோழியினோட வெயிட்டு எந்த அளவுக்கு வரும், அந்த வெயிட்டுக்கான ரேட் எந்த அளவுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்குது? ஒருங்கிணைந்த முறையில் கோழி வளர்க்குறது பெரும்பாலும் பண்ணையாளர்கள் பார்த்திங்கன்னா குஞ்சு உற்பத்தி தான் அவங்களுக்கு பிரதானம். தாய்க்கோழிகள் வந்து நிறைய நாள் வச்சுட்டு அதுலேருந்து குஞ்சு உற்பத்தி செஞ்சு விற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இறைச்சி உற்பத்தி அப்படிங்கிறது வந்து 2ஆம் தரம் தான். அதாவது இந்த தாய்க்கோழிகள் அதோட முட்டை உற்பத்தி தீர்ந்த பிறகு, அதில் குறைஞ்ச பிறகு அதை இறைச்சிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு 2ஆம் பட்சம் தான். மெயினாக வந்து அடைமுட்டை உற்பத்தி, அதுலேருந்து குஞ்சு உற்பத்தி தான் பிரதான தொழிலாக இருக்குது. இன்னொன்று கேட்டிங்க, அந்த வெயிட்டு பற்றி கேட்டிங்க. சிறுவிடை கோழிகள் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ, அதிக அளவில் போனால் 1.5 கிலோ பெட்டை கோழி வரும். சேவல் பார்த்திங்கன்னா 1.5லேருந்து 2 கிலோ தான் வரும். ஸோ இந்த எடை குறைவாக இருந்தாலும் இந்த சிறுவிடை கோழிகளுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகம். ஒரு கோழி பார்த்திங்கன்னா பொதுவாக சேவல் கோழி எல்லாம் பார்த்திங்கன்னா 600 ரூபா தாராளமாக விற்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த பண்டிகை காலங்களில் அதிக டிமாண்ட் இருக்கும். அந்த நேரங்களில் கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா 600 ரூபாங்கிறது அதை விட 2 மடங்காகவும் போகும் அந்த நேரங்களில். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோழி வகைகளில் இப்போ நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா சார், அந்த வகைக்கு தகுந்த மாதிரி அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் இந்த இதெல்லாம் மாறுபடுதுங்களா சார்? வகைக்கு தகுந்தபடி அப்படிங்கிறப்ப வந்து பிராய்லர் கோழி இறைச்சியில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் நாட்டுக்கோழிகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் பார்த்திங்கன்னா ஓரளவு சிறிய வேறுபாடு இருக்கும். இது கோழி வகை, அதனால் வித்தியாசங்கள் ஏற்படுதுங்கிறது ஒன்று. அது தவிர வளர்ப்பு முறைகள், அந்த பிராய்லர் கோழிகளை வந்து நம்ம ஷெட்டில் விட்டு வளர்க்குறோம், ஆழ்குள முறையில் வளர்க்குறோம், தீவனம் கொடுத்து வளர்க்குறோம்.
ஆனால் நாட்டுக்கோழிகள் வந்து மேய்ச்சலுக்கு போகுது. ஸோ அதுக்கு கிடைக்கக்கூடிய தீவனம் வேறு, இதுக்கு கிடைக்கக்கூடிய தீவனம் வேறு. ஸோ அந்த தீவனமும் வந்து அதோட இறைச்சியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களோட அளவை வந்து தீர்மானிக்குது. மேய்ச்சலுக்கு போகிறப்ப வந்து அதிக அளவில் ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட் கோழிகள் இறைச்சியிலையும் முட்டையிலையும் அதிகமாக இருக்குது. நன்றி சார். சார், இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி மிக விரிவாக எடுத்துரைச்சிங்க. இது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த கோழிகளுக்கு ஏற்படும் நோய்களை பற்றியும் அதன் நோய்கள் மேலாண்மை பற்றியும் விரிவாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றி சார். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 8ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.